பிரதி வணக்கம். ஈரான் மீதான அமெரிக்கா இஸ்ரேல் தாக்குதல் 23வது நாளாக தொடர்கிறது. இன்னும் போர் தீவிரமாக நடைபெற்று வருகிறது என்றே சொல்லலாம். இடையில் அமெரிக்க அதிபர் டிரம்பினுடைய பேச்சுக்கள் அமெரிக்கா போரில் இருந்து பின்வாங்க போகின்றதா என்ற கேள்வி எழுப்பக்கூடிய வகையில் இருந்தாலும் கூட மீண்டும் அமெரிக்க அதிபருடைய ஒரு பதிவு என்பது மிகப்பெரிய அளவிலான அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. அதாவது ஈரான் மிரட்டல் எதுவுமின்றி ஹோர்முஸ் ஜலசந்தியை அடுத்த 48 மணி நேரத்தில் திறக்க வேண்டும் என்றும், இல்லாவிட்டால் அந்த நாட்டினுடைய மின் உற்பத்தி நிலையங்களை குறிவைத்து அமெரிக்கா தாக்கும் என்றும், முதலில் ஒரு மிகப்பெரிய மின் உற்பத்தி நிலையங்களிலிருந்து தாக்குதல் நடத்தப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய பதிவில் குறிப்பிட்டிருப்பதுதான் மிகப்பெரிய விவாத பொருளாக மாறி இருக்கின்றது. இது தொடர்பாக இன்னும் விரிவாக அவர் பதிவிட்ட பதிவில் இருக்கக்கூடிய தகவலை பொறுத்தவரையில் மிரட்டல் எதுவும் இல்லாமல் ஈரான் தன்னுடைய அந்த ஹோர்முஸ் ஜலசந்தியை திறக்க வேண்டும். ஹோர்முஸ் ஜலசந்தி முழுவதுமாக ஈரான் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரக்கூடிய சூழ்நிலையில் அது எந்தவித நிபந்தனைகளோ அல்லது எந்தவித மிரட்டலோ இல்லாமல் முழுமையாக வழக்கம் போல செயல்படக்கூடிய வகையில் திறக்க வேண்டும் என்றும், இதை செய்யாவிட்டால் அடுத்த 48 மணி நேரத்தில் அமெரிக்கா ஈரானுடைய பல்வேறு மின் உற்பத்தி நிலையங்களை குறிவைத்து தாக்கும் என்றும், குறிப்பாக மிகப்பெரிய மின் உற்பத்தி நிலையத்திலிருந்து இந்த தாக்குதல் தொடங்கப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார். அதே போல அவருடைய இன்னொரு பதிவில் சொல்லப்பட்டிருக்கூடிய விடயம் என்னவென்றால், அமெரிக்கா ஈரானை உலக வரைபடத்திலிருந்து துரைத்தெறிந்து விட்டது. ஆனாலும் அவருடைய திறமையற்ற ஆய்வாளர்கள் சிலர் நாங்கள் எங்கள் இலக்குகளை அடையவில்லை என்று சொல்லுகிறார்கள். உண்மையில் என் இலக்குகளை அடைந்து விட்டோம் என்றும், திட்டமிட்ட காலத்தில் விட பல வாரங்களுக்கு முன்பாகவே எங்கள் இலக்கை எட்டிவிட்டோம் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார். ஈரானுடைய தலைமை அழிந்து விட்டது, கடற்படையும் விமானப்படையும் செயலிழந்து விட்டது, அவர்களுடைய எந்தவித பாதுகாப்பும் இல்லை, இப்போது அவர்கள் ஒரு ஒப்பந்தம் செய்ய விரும்புகிறார்கள், ஆனால் நான் அதை விரும்பவில்லை என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். அதாவது முழுவதுமாக ஈரானை நிர்மூலமாக்கி விட்டோம், தற்போது அவர்கள் ஒப்பந்தம் செய்ய முன்வருகிறார்கள், நான் அதை ஏற்க மாட்டேன் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இரண்டு முக்கியமான பதிவுகள். ஒன்று, 48 மணி நேரத்துக்குள் ஹோர்முஸ் ஜலசந்தி திறக்காவிட்டால் மின் உற்பத்தி நிலையங்களை குறிவைத்து தாக்கும் என்பது ஒரு பதிவு. மற்றொரு பதிவு, முழுவதுமாக ஈரானை நாங்கள் முற்றிலுமாக நிர்மூலமாக்கி விட்டோம், அவர்கள் தற்போது ஒப்பந்தம் செய்ய முன்வருகிறார்கள், நாங்கள் அதை ஏற்கவில்லை என்பதுதான் இரண்டாவது பதிவாக இருக்கின்றது. இந்த நிலையில் தான் இது மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டியது என்னவென்றால், ஏற்கனவே அமெரிக்க அதிபர் ட்ரம்பை பொறுத்து சர்வதேச அளவில் பல அழுத்தங்கள் அவருக்கு இருந்தது. குறிப்பாக இலங்கை தங்கள் நாட்டில் அமெரிக்காவுடைய போர் விமானங்களை இறக்க அவர்கள் அனுமதி கொடுக்கவில்லை. ஒன்று, நேட்டோ நாடுகள் அமெரிக்காவுக்கு ஆதரவாக வரவில்லை. 2, மற்றொன்று, இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு இடையே கூட சில முரண்கள் ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது. அதாவது ஈரானுடைய எண்ணெய் கிணறுகள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது அமெரிக்கா ஏற்புடையதாக இல்லை, அமெரிக்கா அதை ஏற்கவில்லை. அதனால் அமெரிக்க அதிபர் ட்ரம்புக்கும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாஹுவும் இடையே சில முரண் இருப்பதாக சொல்லப்பட்டது. இப்படியாக பல அழுத்தங்கள், குறிப்பாக நேட்டோ நாடுகள் அமெரிக்காவுக்கு உதவ முன்வரவில்லை என்றாலும் மிகப்பெரிய விடயமாக பார்க்கப்பட்டு நேட்டோ நாடுகள் மீது கடுமையான எச்சரிக்கையை அமெரிக்க அதிபர் ட்ரம்பை விடுத்தார். இப்படி பல அழுத்தங்கள் காணப்பட்டு வருகின்ற சூழ்நிலையில் ஈரானுடைய தாக்குதல் மிக தீவிரமாக இருந்தது. இதெல்லாம் கருத்தில் கொண்டு அமெரிக்கா இந்த போரிலிருந்து பின்வாங்குகிறதா என்ற ஒரு கேள்வி எழுப்பக்கூடிய வகையில் அமெரிக்காவின் செயல்பாடுகள் எல்லாம் இருந்தது. அதாவது இனி நாங்கள் ஈரானுக்கு எதிராக எங்களுடைய நிலைப்பாடை மாற்ற இருக்கின்றோம் என்றெல்லாம் கூட பொருள்படக்கூடிய வகையில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பேசியிருந்தார். இப்படியான சூழ்நிலையில் தற்போது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பதிவிட்டக்கூடிய பதிவு என்பது மீண்டும் போரை தீவிரமாக்குகிறதா என்ற கேள்வி எழுப்புகிறது. ஏனென்றால் ஏற்கனவே நேற்றைய தினம் மிகப்பெரிய தாக்குதல் என்பது இஸ்ரேல் மற்றும் ஈரான் மாறி மாறி தாக்கிக் கொண்டார்கள். அதாவது ஈரானுடைய நடான்ஸ் அணுசக்தி நிலையத்தை குறிவைத்து இஸ்ரேல் மிகப்பெரிய தாக்குதல் நடத்தியது. ஆனால் அதற்கு பதிலடியாக இஸ்ரேலுடைய முக்கிய நகரமான டிமானோவில் இருக்கக்கூடிய அணுசக்தி மையத்தை குறிவைத்து ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தியிருக்கிறது. இஸ்ரேலுடைய வான்வெளி பாதுகாப்பு அமைப்பையும் தாண்டி ஈரானுடைய பாலிஸ்டிக் ஏவுகணை அந்த நகரை தாக்கி இருப்பதும், அதில் கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்டவர்கள் வரை காயமடைந்திருக்கக்கூடிய நிலையில் அணுசக்தி நிலையத்திலிருந்து கதிர்வீச்சு அதிகரித்துள்ளதா என்ற சந்தேகம் கூட அந்த தாக்குதல் மூலமாக இருந்திருக்கிறது. இப்படியாக மிகப்பெரிய தாக்குதலை ஈரானும் இஸ்ரேலும் மாறி மாறி மேற்கொண்டு வருகிறார்கள். அமெரிக்காவும் ஈரானை தாக்கி வருகிறார்கள். அமெரிக்காவுடைய ராணுவ நிலைகளை குறிவைத்து வளைகுடா நாடுகளில் ஈரானுடைய தாக்குதல் தீவிரமாகி வருகிறது. இந்நிலையில் தான் ஏற்கனவே ஈரானுடைய புரட்சிகர படையினுடைய மற்றும் ஒரு மூத்த அதிகாரி அமெரிக்க இஸ்ரேல் நடத்திய வான் தாக்குதலில் உயிரிழந்தார். அதாவது வளைகுடாவில் இருக்கக்கூடிய அமெரிக்க கடற்படைக்கு சவால் விடுக்கும் வகையில் எதிரிகளுக்கு ஓர் ஆச்சரியம் காத்திருக்கிறது என்று அவர் எச்சரித்த சில மணி நேரங்களிலேயே இந்த தாக்குதல் என்பது நடத்தப்பட்டு அலி முகமது நைனி அவர் புரட்சிகர படையினுடைய செய்தி தொடர்பாளராக இருந்தார். ஈரானுடைய புரட்சிகர படையின் செய்தி தொடர்பாக இருந்தார். அவரும் கொல்லப்பட்டார். இப்படி போர் என்பது மிக தீவிரமாக நடைபெற்று வருகின்ற சூழ்நிலையில் இந்த மிரட்டல் என்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக தான் பார்க்கப்படுகிறது. அமெரிக்கா பொறுத்தவரையில் அடுத்த 48 மணி நேரத்துக்குள் ஹோர்முஸ் ஜலசந்தி திறக்காவிட்டால்
மின் உற்பத்தி நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும். மின் உற்பத்தி நிலையங்களை தாக்கினால் அது ஈரானுக்கு மிகப்பெரிய அடியாக விழும் என்பதை கருத்தில் கொண்டு இந்த எச்சரிக்கை அமெரிக்கா எடுத்திருக்கிறார்கள். ஈரானுடைய பதிலடி என்னவாக இருக்க போகின்றது, இது எப்படி எதிர்கொள்ளப் போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும்.